வணக்கம். டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். பற்களை பாதுகாக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு பல் போயிடுச்சுன்னா இன்னொரு பல் முளைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஓகே. ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு தடவை பல் லாஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி முளைக்காது. ஒவ்வொரு பற்களையும் நம்ம வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் ஒரு காலத்தில் டென்டிஸ்ட் பக்கமே போகாதவங்க எல்லாம் கூட இப்போது அடிக்கடி டென்டிஸ்ட்டை பார்க்கக்கூடிய கட்டாய சூழ்நிலைகளும் போயிட்டுருக்காங்க. இதற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கம் சரியில்லை. அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்களை குறிப்பாக வரக்கூடியது ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஃபுட்டு. ஸோ ஒரு 5 ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பற்கள் டேமேஜ் ஆகும். அப்படி அந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படும் பொழுது அதை சாப்பிட்டுட்டு எப்படி உங்களோட பற்களை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ஃபுட்டு ஸ்டிக்கி கேண்டீஸ். ஸோ இந்த கேண்டீஸை ஸ்டிக் ஆகுது, உங்கள் பற்களில் ஒட்டுது, அப்படிப்பட்ட ஒரு சில கேண்டி இருக்கு இல்லையா, மிட்டாய்கள் இருக்கு இல்லையா, இதை மாதிரியான உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சவைக்கும் போது இந்த ஜவ் மிட்டாயெல்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான உணவுகள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீங் கம்ஸ் இருக்குல்ல, அந்த கம்மீஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஈவன் குழந்தைங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவே செய்யாதீங்க குட்டி வயசில். தயவு செய்து குழந்தைகளை பேக்கரிஸ் பக்கமோ அல்லது உங்களுடைய ஷாப் பக்கமோ கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி கம்மி ஐட்டம்ஸையோ இல்லை அப்படின்னா லைக் அந்த பல்லில் சீக்கிரமாக ஒட்டிக்கக்கூடிய மாதிரி உள்ள மிட்டாய் வகைகளையோ வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேரமல்ஸ் இது நமக்கு நுழைச்சி சாப்பிட்றதுக்கு மாதிரியும் இருக்குது, இன்னும் ஒரு சிலது கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இது உங்களோட பற்களோட இடையில போய் தங்கிடும். உங்களுக்கு பகலில் பிஃபோர் 5 நீங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர்னால அந்த ஸ்வீட்ஸோடைய பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகிடும்னா அங்கங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டோட பார்ட்டிகிள்ஸ் உமிழ்நீரில் கலந்து உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஃப்டர் 5 or 6க்கு மேலே சாப்பிடும் பொழுது இந்த ஸ்வீட்ஸை நீங்கள் ஒருவேளை சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் சாப்பிடும் பொழுது அது பற்களோட இடையில போய் தங்கிக்கும். ஈவன் நீங்கள் ப்ரஷ் பண்ணால் கூட கண்டிப்பாக அது போகாது. இது நான் சொல்லலை, நிறைய டென்டிஸ்டே அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முடிந்த மட்டும் அந்த டைமில் ஆஃப்டர் 5 o'clock நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த உங்களுடைய பற்களை டிகே ஆகக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி காப்பாற்றிக்கலாம். உங்கள் பற்களை டேமேஜ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஆரஞ்சு, லெமனு, சாத்துக்குடி, பைனாப்பிள், ஆம்லா, நெல்லிக்காய் இதெல்லாம் தான் உங்களுடைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது பற்களை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னா, உங்களோட பற்களை அது எரோட் பண்ணிடும், அந்த எனாமலை எரோட் பண்ணிடும், அரிச்சிடும். ஸோ அந்த எனாமலை அரிச்சிடுச்சுன்னா அடுத்தது பல்லு கூச்சம் வரும். பல்லு கூச்சம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த வேர் பாதிக்கப்படும், டூத் டிகே ஆக ஆரம்பிச்சிடும் அல்லது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிந்த மட்டும் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக ஆஃப்டர் அந்த ஃபுட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட வாயில் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் வாய் நிறைய தண்ணி வச்சு ஒரு 1 or 2 times நல்லா கொப்பளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த தண்ணி அப்படியே குடிக்கவும் செய்யலாம், இல்லை அப்படின்னா வெளியில் கொப்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் குடிச்சிங்கனாலும் நல்லது. காரணம் என்னென்னா, உமிழ்நீரோட கலந்து அந்த தண்ணி உங்களுடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது சலைவால் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் உங்களோட டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எய்ட் பண்ணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இன்னொரு முக்கியமான ஃப்ரூட் அசிட்டிக் நேச்சர் உள்ள ஒரு ஃபுட்டு அல்லது ஃப்ரூட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் நிறைய பேரோட ஃபேவரைட். இந்த கிரேப்ஸை சாப்பிட்டுட்டோம் நாம் பற்களை அல்லது வாயை கொப்பளிக்கலை அப்படின்னா, பற்களை சுத்தம் பண்ணலைனாலும் உங்களுடைய பல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகள் ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட்றாங்க, நைட் டைம்லேயோ அல்லது பகல் டைம்லேயோ பிஃபோர் ஸ்லீப்பிங் ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட்றாங்க, பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சாப்பிட வச்சுட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னையே குழந்தைங்க அடம் பிடிச்சாலோ அல்லது தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாரையாவது தூங்கிட்டாலோ பேரண்ட்ஸ் அவங்கள கவனிக்காமல் விட்டுடுறீங்க. அப்படி பண்ணுறதுனால அவங்க அந்த பால் பற்களையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் பால் பற்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பெர்மனன்ட் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிரந்தர பற்களையும் அது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 3வது உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க்ஸ்.
ஸோ சுகரி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பெவரேஜஸ் எல்லாமே வந்துடும். பெப்சி, கோக்கு, மிராண்டா இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு உண்ணத்தகாத உணவுகளாக இருக்கக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய பற்களை அது அரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனர்ஜி ட்ரிங்காக குடிக்கக்கூடிய ஒரு சில மில்கில் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு கூட, ட்ரிங்க்கு கூட உங்களோட பற்களை டேமேஜ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ட்ரிங்க்கில் நிறைய கலந்து இருக்கிறதுனால அந்த ட்ரிங்கை நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பற்களை அரித்து விடும். நிறைய பேர் காஃபி, டீ அடிக்கடி எடுப்பாங்க. அடிக்கடி எடுத்துட்டு வாய் கொப்பளிக்க மாட்டாங்க அல்லது பற்களை வந்து சுத்தப்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த காஃபி டீலேயே உங்கள் பற்கள் வந்து குளிச்சுட்டே இருக்குது கண்டினியூஸாக. அது பார்த்து எடுத்து கடைசியில் அதோடைய எனாவலை இழந்து அதோடைய அந்த சென்சிட்டிவ் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. அப்படி ஆகுறதுனாலே டூத் டீக்கே வந்துட்டு இருக்குது. ஸோ முடிந்த மட்டும் இந்த மாதிரியான பெவரேஜஸ் எடுக்கும்போது, அது ஹாட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் அல்லது கோல்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், எடுக்கும்போது அவங்க வாய் கொப்பளிக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமூகத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் ஆல்கஹாலிசம். ஸோ இந்த ஆல்கஹால் எடுக்கும் பொழுதும் அவங்களுடைய பற்கள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நிறைய பேர் 100% கூட சொல்லலாம் கண்டிப்பாக, அந்த மாதிரி அளவில் மக்கள் வந்து வாய் கொப்பளிக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரிங்க் எடுத்துட்டு அவங்க என்ன தேவையோ அதை எடுத்துட்டு அப்படியே அவங்க தன்னுடைய நிலை மறந்து அவங்க தூங்கக்கூடிய சூழ்நிலையாகவோ அல்லது வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமையிலேயோ இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கவோ பல்லு தேய்க்கவோ மாட்டாங்க. அவங்களோட பற்கள் ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்லோவாக டேமேஜ் ஆகிடும். ஸோ முடிந்த மட்டும் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸையோ ஹார்ட் ட்ரிங்க்ஸையோ கோல்ட் ட்ரிங்க்ஸையோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த உணவு பார்த்தீங்கன்னா ஹார்டான ஐட்டம்ஸை நீங்கள் ஃபுட்டை வந்து சமைச்சு சாப்பிடும் பொழுது, ஸோ ஹார்ட் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாப்கார்னாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐஸ் க்யூப்ஸில் செய்யக்கூடிய ஒரு உணவாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு முட்டாய் வகைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து சீடை, சீவல் இந்த மாதிரி உள்ள உணவுகள், முறுக்கு வகைகள், இதை மாதிரி ஹார்டான சப்ஸ்டன்ஸை நீங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய பற்களை டேமேஜ் பண்ணிடுது. ஓவர் டைமில் அது நிறைய ஓவர் ஒர்க் லோட் கொடுக்கறதுனால அவங்களுடைய பற்கள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 5வது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்ச்சி ஃபுட்டு. ஸோ ஸ்டார்ச்சி ஃபுட்டுங்கிறது என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள். ஸோ அது மைதாவாக இருக்கலாம், ரவையாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து கோதுமையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், எந்த உணவுலையாவது செய்யக்கூடிய மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடும் பொழுது அது உங்களோட பற்களில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஒட்டின உணவுகளை நீங்கள் ப்ராப்பராக சுத்தம் பண்ணலைன்னா உங்களுடைய பற்களை அது டேமேஜ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கடிக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அது பற்களோட எல்லா பகுதியிலுமே ஒட்டிக்கும். இல்லை ஒரு நிலக்கடலை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கடலையை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அது எல்லா இடமும் போய் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல நீங்கள் இருப்பீங்க, வாயில் கையெல்லாம் போட்டு அதை கரெக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சு வாய் கொப்பளிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆகிடும்னா ஒரு 2 hours 3 hours தாண்டி அவங்க வாய் கொப்பளிக்கும் போதோ இல்லை தண்ணி குடிக்கும் போதோ கொஞ்சம் உள்ளே போகும், மீதி அப்படியே இருந்து மறுபடியும் உங்களுடைய பற்களை டேமேஜ் பண்ணிடும். இந்த 2 hours உங்களோட பல்லை வந்து அது சீக்கிரமே அரிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டிக்கி ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ச்சி ஃபுட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வாய் கொப்பளிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பிரெட் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கே வந்து அது சிப்ஸாக இருக்கலாம், பிரெட்டாக இருக்கலாம், வாட் எவர், இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கே பாக்டீரியல் க்ரோத் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பாக்டீரியாஸ் வந்து அந்த 2 hours பல மடங்கு பெருகிறதுனால ஈஸியாக உங்களோட பற்களில் பாக்டீரியாஸோட அல்லது கிருமிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். சீக்கிரமே உங்களோட பல்லும் டேமேஜ் ஆகிடும். ஸோ மக்களை முடிந்த அளவிற்கு எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் உடனே பற்களை நல்லா சுத்தம் செய்யுங்க, அல்லது உங்களுடைய வாயை நல்லா கொப்பளிச்சிடுங்க. அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இறைவன் கொடுத்த பற்களை பாதுகாக்க முடியும். ஸோ நிரந்தர பற்களை ஒன்ஸ் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா ஒரு பல் வைக்கிறதுக்கே பல ஆயிரங்கள் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகளை வச்சா கூட 7 years 5 years ஒன்ஸ் நீங்கள் அதை மாற்றி ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சீவ் பண்ண முடியாது, சவைச்சு மென்று சாப்பிட முடியாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான உணவுகளை சாப்பிட முடியாது. ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோ ஆகிடும். இப்படி பல பிரச்சனைகள் இந்த பற்களில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸுங்கிறது
இந்த பல்லு. உங்களுடைய புன்னகையை வெளியில் எடுத்து காமிக்கக்கூடியது இந்த பற்கள் தான். ஸோ உங்களுடைய புன்னகையில் ஒரு நெகட்டிவோ இல்லை மைனஸோ வந்துருச்சுன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் கீழே போயிடணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கீழே போகாமல் பாதுகாக்கிறதுக்கு உங்களோட பற்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஒரு சில டேமேஜஸ் உங்கள் பல்லில் வந்திருந்தா கூட பாசிட்டிவாக அதை எடுத்துட்டு இனி திரும்ப இந்த பிரச்சனைக்குள்ளே உங்கள் பற்களை மாட்டி விடாதபடி தொடர்ந்து உங்களுடைய ஹேபிட்ஸை குட் ஹேபிட்ஸாக மாற்றிக்கோங்க. குட் வேல்யூஸும் குட் கேரக்டர்ஸும் குட் ஹேபிட்ஸும் உங்களோட லைஃப்பை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். தொடர்ந்து மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணாலும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நோய்க்கு மருத்துவம் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ஆலோசனைகள் தர ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.